அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். இப்போ நம்ம 8th யூனிட் 5 வடிவியல். ஸோ 8th யூனிட் 5 வடிவியலில் பார்ட் 1 நம்ம பார்த்துருந்தோம். அதை சர்வ சம முக்கோணம், வடிவத்த முக்கோணங்கள் கான்செப்டில் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்ட் 2 இந்த வீடியோவில் ரெண்டு கான்செப்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் பார்ட்டே சொன்ன மாதிரி தான் பிதாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி எப்படிலாம் கேள்வியில் இருக்கும் அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கோணங்களோட அந்த குத்துக்கோடு நேர்கோடு கான்செப்டில் எப்படிலாம் கேள்வி இருக்குமோ அதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது நம்மளுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். ஏன்னா நம்ம மென்சுரேஷன் கான்செப்டில் பிதாகரஸ் தேற்றங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம் தான். செங்கோண முக்கோணத்தில் கர்ணங்கிற பகுதி இருக்கும். ஸோ இது அந்த ஹைப்போத்தினா சொல்கிறோம்ல, எது பெருசாக இருக்கோ அதை தான் நம்ம கர்ணம்னு எடுத்துக்குவோம். மற்ற ரெண்டு பக்கங்கள் அடுத்தடுத்த பக்கங்களாக எடுத்துக்குவோம். இது அடிப்பக்கம் நம்ம வச்சுக்கலாம், அல்லது ஒவ்வொரு பக்கம் எதிர்பக்கங்கிற கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மற்ற ரெண்டு பக்கங்கள் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக பிதாகரஸ் தேற்றங்கிறது என்ன அப்படின்னா, கர்ணத்தோட வர்க்கங்களின் கூடுதலானது மற்ற இரு பக்கங்கள், இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம், மற்ற இரு பக்கத்தின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இங்கே கர்ணம்ங்கிறத நீங்கள் இஜட் எடுத்தாலும் சரி, z² = x² + y², இதுதான் அதுக்கானது. இப்போ இதுலேருந்து இஜட் மட்டும் கேட்டாங்கன்னா இதை ரூட்டில் நம்ம நோட் பண்ணிடுவோம், x² + y². இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடலாம். அதுவே அந்த பக்கங்களை சொல்லியிருப்பாங்க. இப்போ பிசி அப்படிங்கிறது கர்ணம் அப்படின்னா BC² = AB² + AC². அவ்வளோதான். நீங்கள் இந்த கர்ணங்கிறத இதை நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணால் போதும். மூணு பக்கங்களை ஏதாவது ரெண்டு பக்கம் கொடுத்து இன்னொரு பக்கம் கேட்டாங்க அப்படின்னாவே இந்த பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படிலாம் வேறு விதத்தில் எப்படிலாம் கேள்வி வைப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதில் இந்த கேள்வியை பாருங்கள். ஒரு செங்கோண முக்கோணமானது, இது வேறு மாடல், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சொல்கிறேன், 5.13 இதை சொல்கிறேன். ஏன்னா பிதாகரஸ் தேற்றத்தை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஏணியோட ஹைட்டு 20 அடி, இந்த செவரோட ஹைட்டு 16 அடி. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணிடலாம். எது கர்ணமோ அதை நோட் பண்ணணும். 20 அடிங்கிறதான் கர்ணம். அப்போ கர்ணம் ஸ்கொயர்டு = மற்ற ரெண்டு பக்கங்களோட கூடுதல். அப்போ 16² + x². இதில் ஸ்கொயர் வேல்யூ நம்ம தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். 20ஓட ஸ்கொயர் வேல்யூ 400, 16ஓட ஸ்கொயர் வேல்யூ 256 + x². இப்போ இந்த 256 இந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். அப்போ 256 மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸு இங்கே 4, இங்கே 9ல் 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4, 3 தான் இருக்கும், 1 144. அப்போ x² வேல்யூ 144னா x² வேல்யூ 140னா எக்ஸோட வேல்யூ என்ன? 12. அவ்வளோதான். இதுதான் 12 அடி தான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம். ஸோ பிதாகரஸ் தேற்றத்தை இப்படியே நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போ அதே இது ஒரு அளவுகள் கொடுத்து, இப்போ இந்த கேள்வியை பாருங்கள், 5.12 ஒரு அளவுகள் கொடுத்துட்டு இது செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. இப்போ கேள்விலாம் பார்த்தோம்னா 4 ஆப்ஷனில் 4 வேறு அளவுகள் இருந்து கொடுக்கப்பட்டது எது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது, இந்த மாதிரி கான்செப்டில் கேள்வி வைப்பாங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, இப்போ நம்ம பார்க்கோம்ல கர்ணம் ஸ்கொயர்டு, அதாவது பிதாகரஸ் தேற்றத்தை கொடுத்துருக்கிறதுல எது பெரிய வேல்யூவோ அதை இங்கே நம்ம ஒரு சைடு நம்ம வச்சுக்கணும். இதை தான் நம்ம கர்ணம்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகே, இப்போ இந்த கர்ணம் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கணும். அப்போது ஒரு பக்கம் 5னா 5², இன்னொரு பக்கம் 12னா 12². இப்போ 13ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 169 = இங்கே 5² 25 + 12² 144. இதையும் கூட்டினால் நமக்கு 169 கிடைக்குதுல்ல. அப்போ இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு செங்கோண முக்கோணமாக அமையும். இதுதான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ 3 பக்கங்கள் கொடுக்குறாங்க, அது எது பெருசோ அதை கர்ணமாக எடுத்துக்கும், மீதி உள்ளதோட பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதல். அதே இது ஒரு முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பாருங்கள், இது முக்கோணத்தை அமைக்குமானா கொடுத்துருக்க பெரிய வேல்யூ அந்த சின்ன வேல்யூவோட கூடுதலுக்கு விட, அதாவது சின்ன வேல்யூவோட கூடுதல்ங்கிறது பெரிய வேல்யூவோட அதிகமாக இருக்கணும். இப்போ இங்கே 5 + 12 எவ்வளோ வரும்? 17ன்னு வரும். அப்போ இந்த 13 விட 17 பெருசு தானே.
அப்போ இது முக்கோணத்தை அமைக்கும். இது வந்து சாதாரணமாக செங்கோண முக்கோணம் சொல்லாமல் முக்கோணத்தை அமைக்குமான்னு கேட்டால் இந்த கண்டிஷன் எதுக்கு வருதோ அதுதான் ஆன்சர். அதே இது செங்கோண முக்கோணத்தை அமைக்குமானா இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குந்தா நம்ம எது ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பாருங்கள். பாருங்க, இந்த கேள்வி பாருங்கள், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவே ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கேள்வி நீங்கள் இங்கே கவனிங்க. ஒரு பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க, அது அளவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன கேட்குறாங்க, முக்கோணம் ஏபிசியின் பக்கம் மற்றும் பிடியை காண்க. இப்போ இந்த பிடி இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, பக்கங்கள். இப்போது மேலே இருக்கிறது ஒரு சமபக்க முக்கோணம், அதுதான் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. முக்கோணம் ஏபிசிங்கிறது ஒரு சமபக்க முக்கோணம். அப்போ ஒரு பக்கத்தோட வேல்யூ கொடுத்தாங்கன்னாவே எல்லாமே அதே தானே, x-2ங்கிறது தானே. இப்போ அடுத்தது என்ன, செங்கோணம் மற்றும் செங்கோண முக்கோணம். எது செங்கோண முக்கோணம், இதுதான் செங்கோண முக்கோணம். ஓகே, ஒரு மேலே இருக்கிறது சமபக்க முக்கோணம், கீழே இருக்கிறது செங்கோண முக்கோணம். அதில் வேல்யூலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று வேணாலும் நோட் பண்ணலாம். செங்கோண முக்கோணம்னு இருந்துச்சு அப்படின்னா இதுதான், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் கர்ணம். எது பெருசோ அதான் வந்து கர்ணம். அப்போது கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஹைப்போதினஸ் ஸ்கொயர்ட் வேல்யூ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x+2 தான் கர்ணம். அதை ஸ்கொயர் பண்ணிடணும். மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கணும். ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர், அப்போ 8 ஸ்கொயர். இன்னொரு பக்கம் x-2, அதை நம்ம ஸ்கொயர் நம்பர் நோட் பண்ணிடலாம். இது வரைக்கும் புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு இதை விரிவாக நம்ம எழுதிடலாம். இப்போது இங்கே a+b² இந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சு. இது a+b² அப்போ என்ன பண்ணுவோம், a ஸ்கொயரா, a ஸ்கொயர்னா x² ப்ளஸ் 2ab அப்படின்னா 2x, 2 × 2 அப்போது 4x ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு வரும். ஈக்குவல் டு இங்கே 8² அப்படியே நோட் பண்ணிடலாம். இதுவும் a-b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a² -2ab அப்போ -4xன்னு வரும். ப்ளஸ் b² அப்படின்னா 4 தான். இப்போ இதில் நீங்கள் வேல்யூலாம் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்லாம் ஒரு சைடு, 4xலாம் ஒரு சைடு, இந்த மாதிரி நீங்கள் எப்படி கொண்டு வந்தாலும் சரி. பாருங்கள், நான் இந்த வேல்யூ மட்டும், இந்த எக்ஸை மட்டும் ஈக்குவல் டு இந்த சைடு நான் கொண்டு வரேன். இந்த சைடு இருக்க +4 இந்த சைடு மைனஸாக போயிடும். இதை நீங்கள் இன்னும் சிம்பிளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கெங்கே சேம் ஈக்குவல் டு அந்த சைடு சேமாக இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். இப்போ x² இங்கே ப்ளஸில் இருந்தால் இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணுங்கள். அதே இது நீங்கள் இங்கே +4 இந்த சைடும் இருக்குது, இங்கேயும் +4 இருந்தால் இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எது கேன்சல் ஆகும், ப்ளஸ் மைனஸ்ன்னு மாறும், அதை கேன்சல் பண்ணுவீங்க. அதை ஈக்குவல்ட்டாக இருக்கே மாற்றிக்கலாம். அதே இது இப்போ இந்த சைடு 4xன்னு இருக்குது, இங்கே -4xன்னு இருக்குது. இந்த மாதிரி மாற்று இருந்துச்சுன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிடக்கூடாது. அதை ஈக்குவல் இந்த சைடு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா +4xன்னு மாறிடும். ஈக்குவல் இந்த சைடு என்ன இருக்குது, 8² மட்டும் தான் இருக்குது. அப்போது 8xோட வேல்யூ 8 × 8. அப்போது ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன, 8. அவ்வளோதான். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே இந்த பிக்சரில் எங்கெங்கே எக்ஸ் இருக்கோ அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம்ல. இங்கே x-2 அப்படின்னா 8 - 2 6. அப்போ எல்லா சைடும் இது 6 தான். இது 8 + 2னா 10. இது ஆல்ரெடி 8 தான். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு அடுத்தது முக்கோணத்தோட நடுக்கோடு அப்படிங்கிற கான்செப்ட்டு. இப்போ இந்த நடுக்கோடு அப்படின்னு இருந்ததுன்னா, ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு நடுவில் ஒரு கோடு வந்து வருது, சர்வ சமமாக சரிபாதியாக பிரிக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதான் வந்து உங்களுக்கு இந்த அளவும் இந்த அளவும் சமம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு கோடு வந்து சமமாக பிரிக்குதுன்னா இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும், எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதே வேல்யூ தான் இதுக்கும். இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்தால் அதே 5 சென்டிமீட்டர் தான் இதுவும். இந்த இதை நம்ம அந்த நடுக்கோடு பிரிக்கிறதுலேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே போல் தான் இங்கேயும். இப்போ பாருங்கள், பிஎம்மோட வேல்யூ, பியோட எம்மோட வேல்யூ 3.5 சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் 3.5 தான், இதுவும் 3.5 தான். இப்போ படத்தில் ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க, ஏஎம் என்பது நடுக்கோட்டில் ஒன்றாகும். பிஎம் 3.5 இருந்தால் பக்கம் பிசியோட வேல்யூ என்ன, பிசின்னு மொத்தமாக கேட்டாங்க. அப்போது இதை ரெண்டையும் கூட்டினா 7 சென்டிமீட்டர்னு இருக்கும். 7 சென்டிமீட்டர் அதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இன்னும் ஒரு சில பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக எதை தெரிஞ்சுக்கணும், நடுக்கோட்டு மையம் அப்படின்னா கரெக்டாக அதில் மைய புள்ளியில் வந்து பொருந்தும். அதான் வந்து நடுக்கோட்டு மையம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நான் இதை வச்சு தான் உங்களுக்கு கேள்வியிலே நிறையா கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
மொத்தம் வந்து ஒரு முக்கோணத்தில் வந்து எல்லா 3 பக்கத்துலையுமே நடுக்கோட்டு மையம் வரும். நடுக்கோடு வரும்போது அங்கே ஒரு மையங்கிறது உருவாகும். இப்போ இதை பாருங்கள், இப்போ PQR சரி, இதில் உங்களுக்கு 3 கோணங்களில் வந்து ஒவ்வொரு Qலேருந்து ஒரு நடுக்கோடு உருவாகுது. அதே போல் இங்கே Rலேருந்து ஒரு நடுக்கோடு, அதே போல் Pலேருந்து ஒரு நடுக்கோடு உருவாகிருக்கு. இது மூலமாக இதுதான் ஜிங்கிறதா நடுக்கோட்டு மையம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம். அதுக்கடுத்து இந்த பக்கமும் சமம். நெக்ஸ்ட் இந்த இருக்க 3 கோடு நோட் பண்ணியிருக்காங்கன்னா இதுவும் சமம். இதை நம்ம தெரிஞ்சுக்கோம். ஆக்சுவலாக இங்கே என்ன நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, ஒரு கோடு அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு கோட்டில் ரேஷியோ வந்து பெரிய வேல்யூ எதுவோ அது 2ன்னு ரேஷியோ இருக்கும், சின்ன வேல்யூ என்னவோ அது 1ன்னு ரேஷியோ இருக்கும். அப்போது 2:1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த பெரிய கோடு என்ன அப்படின்னா மொத்தம் வந்து 3 பங்குன்னு இருக்கும். பெரிய கோடுங்கிறது 3 பங்காக இருக்கும். அதில் சின்ன கோடு 1 பங்கு, பெரிய கோடு 2 பங்கு. அப்போது ஒவ்வொரு இதுலையுமே வந்து 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது அந்த சின்ன கோடு. இப்போ ஜிஇ அப்படிங்கிறது 3ல் 1 பங்கு. அதே இது QG அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3ல் 2 பங்கு. இதை நீங்கள் நல்லா தெளிவாக இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அதே போல தான் உங்களுக்கு மற்றதுலையும் வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்படி, எது பெரிய கோடாக இருக்கோ அது 2 பங்கு. இப்போ இது பெரிய கோடாகுனா இது 2 பங்கு, இது 1 பங்கு. இப்போ இந்த சைடு இருக்கிறதுல இது பெரிய கோடுனா இது 2 பங்கு, இது 1 பங்கு. இந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ இதை வச்சு எப்படி கேள்வி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போது இங்கே வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. எஸ் 5.18. இதை கவனிங்க. ஏபிசி ஆனது ஒரு முக்கோணம் மற்றும் ஜி ஆனது அது நடுக்கோட்டு மையமாகும். ஏடி வேல்யூ 12 சென்டிமீட்டர். இப்போ ஏடி அப்படிங்கிறது இப்போ இதுதானே ஏடி, இதை வந்து 12 சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய கோடுங்கிறது 3 பங்காக இருக்கும். அப்போது 3 பங்கோட வேல்யூ தான் அந்த 12 சென்டிமீட்டர்னா இதிலேருந்து இப்போ இது வந்து இது பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குன்னா இது 2:1ங்கிற ரேஷியோவில் இருக்குமா. அப்போ 3 பங்கு 12னா 2 பங்கோட வேல்யூ என்ன, அல்லது அடுத்து 1 பங்கோட வேல்யூ என்ன. இப்போ ஃபஸ்ட்டு 1 பங்கு அழகாக கண்டுபிடிச்சிடலாம். 1 3 3 4 3 12. 1 பங்குங்கிறது 4 தான். அப்போ 2 பங்கு என்ன வரும், 8ன்னு வரும். அப்போது இதோட வேல்யூ 4 சென்டிமீட்டர், இதோட வேல்யூ 8 சென்டிமீட்டர். இது புரிஞ்சுங்களா, அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுக்கு அடுத்தது இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிசியோட வேல்யூ 8 சென்டிமீட்டர்னு. எங்கே இருக்குது பிசி 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிசி வந்து மொத்தத்துக்கு 8 சென்டிமீட்டர். இப்போ நடுவில் ஒரு கோடு வருது அப்படின்னா சரிபாகமாக பிரிக்குமா, இது 4 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் பிஇயோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது பிஇ, ஸோ இதுதான் 9 சென்டிமீட்டர். மொத்தத்துக்கு பெரிய லைனு 9 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. அப்போ மொத்தம் இது 3 பங்கு தானே நம்ம பார்க்குறோம் பெரிய லைனு. அப்போ 1 பங்கு என்ன, 1 பங்கு அப்படின்னா 3ஆக டிவைட் பண்ணால் 3 சென்டிமீட்டர் தான் இந்த இதோட வேல்யூ. அப்போ மீதி இருக்கிறது என்னது, 6 சென்டிமீட்டர் இதோட வேல்யூ. அழகாக அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதே போல் தான் 1 by 1 நம்ம நோட் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா, இந்த மாதிரி ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இங்கே தெரிஞ்சுக்கக்கூடியது. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு பயிற்சி கணக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். பயிற்சி கணக்கில் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயிற்சி கணக்கில் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் இன்னொரு சம் இருக்கும். இந்த வட்டம் கான்செப்டை வச்சு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேள்வி தான் 5.19. இதை கவனிச்சிங்கன்னா கேள்வியை பாருங்கள். ஏபிசியில் எஸ் என்பது ஒரு சுற்றுவட்ட மையம். எஸ்ங்கிறது ஒரு சுற்றுவட்ட மையம். இதில் பிசிங்கிறது 72 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது பிசி, இங்கே இருக்குது. பிசி வந்து 72 சென்டிமீட்டர். அதே போல் டிஎஸ்ங்கிறது 15 சென்டிமீட்டர்னு சுற்றுவட்டத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா கவனிங்க. இதுதான் வந்து ஒரு சுற்றுவட்ட மையம்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்கிலே வந்து சுற்றுவட்ட மையம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட சுற்று வட்டத்தின் ஆரம்னா இந்த முக்கோணத்துலேருந்து இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் இது வட்டம் எப்படி கிரியேட் ஆகும், இந்த மாதிரி கிரியேட் ஆகும். உங்களுக்கு நான் நோட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இதுதான் இப்படி தான் கிரியேட் ஆகும். அப்போ இதோட ரேடியஸ் அப்படிங்கிறது என்ன ரேடியஸுங்கிறது வரும், இந்த எஸ்ஏவும் இதுதான் இதோட ரேடியஸ் அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் அழகாக இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாலுமே இதுதான் வந்து இதோட ரேடியஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்க.
இப்போ பாருங்கள், ஒரு பெரிய லைனுங்கிறது நான் எத்தனை பங்குன்னு சொல்லியிருக்கேன்? பெரிய லைனு 3 பங்குன்னு சொல்லியிருக்கேன். பெரிய லைனு 3 பங்கு. இல்லை இந்த சின்ன லைனு 1 பங்கு, அதுக்கடுத்து உள்ள லைன் வந்து 2 பங்கு. இப்போ ஒரு பங்கோட வேல்யூ 5 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்கல்ல. ஒரு பங்கு 5 சென்டிமீட்டர் இருந்தால் 3 பங்கு எவ்வளவு? 3 பங்கு இன்ட்டு 3. அப்போ இன்ட்டு 3 அப்படின்னா உங்களுக்கு மொத்தத்துக்கு 30, 45 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இப்போ இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன? ஆக்சுவலாக வந்து இது முழுசாக முடியலை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் தான் இருக்குது, நம்மளுக்கு இந்த வேல்யூ ஃபுல்லாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேறு வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். சாரி, நான் இதை என்ன எடுத்துகிட்டேன்? சாரி. இப்போ ஆனால் ரேடியஸ் வேல்யூங்கிறது ஏஎஸ்ன்னு கூட இருக்கலாம். ஏஎஸ் கூட, இது கூட ரேடியஸாக இருக்கலாம். அதே போல் இந்த வேல்யூ இதுவும் ரேடியஸ் தான், அதே போல் இதுவும் ரேடியஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே வேறு ஒரு கான்செப்ட், பேசிக்கான கான்செப்ட் தான். இப்போ இது சரிபாதியாக பிரிக்குதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. டிங்கிற பாயிண்ட் சரிபாதியாக பிரிக்குதுன்னா இங்கே மொத்தத்துக்கு பிசியோட வேல்யூ 72 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ அதில் பாதி என்ன? அதில் பாதி இது 36, இதுவும் 36, மொத்தத்துக்கு ரெண்டையும் கூட்டினா தான் 72ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஒரு பாயிண்ட் தானே. அப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் இப்போ இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த சைடு 15ன்னு இருக்கும், இந்த சைடு 36ன்னு இருக்கும். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பித்தாகரஸ் தேற்றங்கிறது தான். பித்தாகரஸ் தேற்றம் என்ன வரும்? இது வந்து ஹைப்போதினஸ் எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 36 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். இதுதான். இப்போ நீங்கள் 36ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுருக்கணும். 36ஓட ஸ்கொயர் வேல்யூ 36 × 36 6 36க்கு 6 பேலன்ஸ் 3 3 0.3 21. அதே போல் தான் இங்கேயும் 36 3008 பேலன்ஸ் 1 3 9 1 10. அப்போது 6 9 2 1. இதுதான் இதற்கான ஸ்கொயர் வேல்யூ. அதே போல் இப்போ இங்கே 1 2 9 6 15 ஸ்கொயர் பண்ணோம்னா 225. இதை ரெண்டே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 1 பேலன்ஸ் 1 12க்கு 2 பேலன்ஸ் 1 5 1 1521 தான் இதோட ஸ்கொயர் வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறதா இதை நம்ம ரூட் எடுக்கணும். 1521. இப்போ இதுக்கு ட்ரிக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் சொன்னது தான். 1ன்னு முடிந்தால் ஒன்று ஸ்கொயராக இருக்கலாம் அல்லது 9 ஸ்கொயரில் முடியலாம். இப்போ இந்த ஒரு நம்பர் அடிச்சிருங்க. 15க்குள்ள என்ன ஒரு ஸ்கொயர் நம்பர் வரும்? 9ங்கிற மட்டும் தானே வரும். ஏன்னா 9க்கு அப்புறம் அடுத்து 3 ஸ்கொயர் வேல்யூ 9னா 4 ஸ்கொயர் 16ன்னு போயிடும். அப்போ 31 ஸ்கொயராக இருக்கலாம் அல்லது 33 ஸ்கொயராக இருக்கலாம். அவ்வளோதான். இதுதான். நீங்கள் இடையில இருக்க 35 தான் ஈக்குவலாக இருக்கும். அந்த ட்ரிக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. 5 எண்டிங் ஸ்கொயர்டு 35 ஸ்கொயர்டு. இதில் 5 ஸ்கொயர் எப்பவுமே 25ல் தான் முடியும். 3க்கு அடுத்து உள்ள அடுத்த நம்பர் 4 முன்னாங்க 12. அப்போது 1225. 35 ஸ்கொயர்டு 1225னா நம்மளுக்கு இருக்கிறது 1521. அப்போ இதோட பெருசாக தானே வரும். பெருசாக இருந்தால் 39 தான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ 31 தான் அதற்கான ஆன்சர். ஸோ எல்லாமே நான் தெளிவாக சொல்லியாச்சு. ஆரம்பத்தில் நம்ம வேறு பாயிண்ட்டு நம்ம எடுத்துட்டோம். அது ட்ரையாங்கிளுக்கு கரெக்டாக வரும். ஆனால் இதுக்கு வந்து அது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து பித்தாகரஸ் தேற்றம் எங்கே யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு பயிற்சி கணக்குகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கான்செப்டில் வர்றதை சால்வ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல ஒரு முக்கோணத்தோட பக்கங்கள் 5:12:13 அப்படின்னா இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பித்தாகரஸ் தேற்றம் படி 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் நம்ம பார்க்கும்போது இது ஒரு செங்கோண முக்கோணம் வந்துச்சா? அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம். அதே இது ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி என்ன? நடுக்கோட்டு மையம்னு சொல்லுவோமா? நடுக்கோட்டு மையம். அடுத்து ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் எந்த விதத்தில் பிரிக்கிறது? நம்ம என்னென்னு பார்த்தோம்? 2:1 நம்ம பார்த்தோமா? இது அதற்கானது. ஸோ இது தான் வருது. உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. பிக்சரில் எப்படி கேள்வி? இப்போ இந்த பாருங்கள், படத்தில் வானூர்திக்கும் கப்பலுக்கும் இடையே உள்ள தூரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா இங்கே நம்ம பித்தாகரஸ் தேற்றங்கிறதானே யூஸ் பண்ணுவோம். அப்போது டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இதான் வந்து கர்ணம். ஸோ அதனால் டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு
டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மற்ற ரெண்டு பக்கங்களோட கூடுதல் 80² ப்ளஸ் 150² 80 ஸ்கொயர் பண்ணோம்னா 6400 ப்ளஸ் இங்கே 150 ஸ்கொயர் பண்ணால் 220, அதாவது 15 ஸ்கொயர் பண்ணால் 225 ஒரு 00. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 6400 போட்டோம்னா 00982 289. 289ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 17ஓட ஸ்கொயர் வேல்யூ. 2 ஜீரோக்கு பதிலாக 1 ஜீரோ, அப்போ 170 தான் இதற்கான டிஸ்டன்ஸ். ஸோ அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பிதாகரஸ் தேரங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா செங்கோணம் குழந்தை பக்கங்கள் வீதம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வீதத்தோட பக்கங்கள்னு கேட்குறாங்கன்னா வீதத்துக்கு எந்த வேல்யூ மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது 5ன்னு வந்துச்சு அப்படின்னாவே 5ன்னு வந்துச்சு அப்படின்னா அதோட மடங்கு பாருங்கள். மடங்கு 5லே தான் 5 10 இதில் தான் முடியணும், 36ல் வராது. அப்போ ஆப்ஷன் சி இருக்காது. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அதே போல் 12 நீங்கள் பார்க்குறீங்க, 12ஓட மடங்குல 39 இது வராது. ஆல்ரெடி நம்ம வராதுன்னு பார்த்துட்டோம்ல. இப்போ இதை நீங்கள் அடிச்சு கொடுங்க. 5ஆல் நம்ம அடிக்கவே முடியாது. அப்போது இதை நம்ம வேறு எந்த நம்பரில் நம்ம அடிக்க முடியும்? இதுவும் அடிக்க முடியாதனால இதுவும் ரேஷியோ வராது. இதை நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுத்தா 5:12:13ன்னு இருக்கும். ஓகே, அதே போல் இங்கேயும் நம்ம அடிச்சு கொடுக்கலாம். 20ன்னு இருந்துச்சு அப்படின்னா 2ஆல் அடிச்சு கொடுத்தா 10:24 அதுக்கப்புறம் 52. இப்போ இதை எந்த வேல்யூவை கூட்டுனா 120 வரும்? இதை தான் நம்ம பார்க்கணும். எந்த வேல்யூவை கூட்டுனா நம்மளுக்கு 120 வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை கூட்டும்போது தான் 120, இதை கூட்டும்போது வரலை. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த ரெண்டு ட்ரிக்கில் எதில் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இப்போ நம்ம சுற்றளவு 120ன்னு வரும்போது அந்த ஒரு ட்ரிக்கை வச்சே நம்ம அழகாக செக் பண்ணிடலாம். ரேஷியோ கூட நம்ம செக் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி அதுக்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அதே இந்த கேள்வி பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த ஒரு கேள்வி பார்ப்போம். ஏன் இது லாஸ்ட் அப்படின்னா பின்னாடி நாற்கர வரைதல், சரிவக வரைதல், சாய்சத வரைதல் அப்படின்ட்டு கிராஃப் கான்செப்ட், அதாவது கிராஃப் கான்செப்ட் அந்த கோவை அந்த மாதிரி கான்செப்டில் தான் வரும். அதை நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ இது லாஸ்ட் கொஸ்டினாக இதை நம்ம பார்த்துடலாம். கேள்வி என்ன? ஒரு கோபுரத்தின் உச்சியானது தரையில் R என்ற இடத்தில் உள்ள ஒரு கண்ணாடியின் மூலம் பிரதிபலித்து பார்க்கப்படுகிறது. அப்போ இது சர்வசமம் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல, சரி, வடிவொத்த முக்கோணங்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ நல்லா கவனிங்க, எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத. இப்போது PQன்னு இருக்கா, PQ அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கும்? STன்னு இருக்குமா? அப்போ அதை டிவைடில் நோட் பண்ணிடணும். PQ / ST. அடுத்து இன்னொன்று வீத சம்பந்தம். எதுக்கு ஈக்குவல்? இந்த வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது PR தானே, PR / RS இந்த இது ஈக்குவல். அதுக்கடுத்து இன்னொன்று என்ன ஈக்குவல் வரும்? இங்கே QR = RT, QR = RT இதுதான் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் இருந்து எப்படி வேல்யூலாம் பாருங்கள், கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஸோ இதில் கீழே இருக்கிறது QR 60 டிகிரி. அப்போது 60 டிகிரி இங்கே நோட் பண்ணிடுறோம். கீழே 10 இருக்கிறத நோட் பண்ணிடலாம். இது போக வேறு என்ன? STயோட வேல்யூ மட்டும் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் இந்த 60 10ங்கிற போது 6:1ன்னு வருமா? அப்போ PQ / 8 = 6/1. இதிலேருந்து PQவோட வேல்யூ என்ன? PQவோட வேல்யூ 6 48. இப்போ PQவோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு 48. ஸோ 48 தான் அதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அந்த வரைதல் இந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இதை பார்க்கணுங்கிற கூட கட்டாயம் இல்லை. ஜஸ்ட்டு என்ன லாஸ்ட்டில் ஒரு ஃபார்முலா வச்சு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுறதுனா கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேயும் நீங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.